ஸோ நாங்கள் வந்துட்டு இங்கே கேக் கட் பண்ணி எல்லாம் செலிப்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்கறதுக்கு வெளியே போகிறோம். ஸோ இதுதான் வந்துட்டு இன்றைக்கி எங்களோட செலிப்ரேஷன். இவர் தான் இதை வந்துட்டு பண்ணாது, இவங்களும் சேர்ந்து பண்ணாங்க. ஸோ மொத்த கூட்டமும் வந்துட்டு ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்க தான் போயிட்டு இருக்கோம் புரூக்ளின் பிரிட்ஜுக்கு. 30ஆம் தேதி நைட்லேருந்து அங்கே டயப்பர் போட்டு எல்லாம் அங்கே வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க பைத்தியக்காரனுங்க. எல்லாம் எடுத்துட்டாங்க கைஸ் ஃபோனை. ஸோ இது வந்து உண்மையிலே ஐகானிக் ஸ்பாட். நீங்கள் படத்துலலாம் பார்த்துருப்பீங்களா, இந்த இடம் தான். ரொம்ப பெருமையாக இருக்குது. அவன் வந்துட்டு வீட்டுக்கு போவானா, அதனால எங்களுக்கு வந்துட்டு கடையை மூடிடுவோம், நீங்கள் கிளம்புங்க அப்படின்ட்டாங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் ஸ்டேட். நம்ம வந்து ஃபேண்டா குடிக்கலாம் வாங்க. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? ஹலோ, என்ன பண்ணுறீங்க? வெஜ் பிரியாணி, சிக்கன் பிரியாணி உள்ள இருக்கு. ஓ, உள்ள இருக்கா? பயந்துட்டேன். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நாங்கள் வந்துட்டு நியூ இயர் செலிப்ரேஷனுக்காக நாங்களே பிரியாணி பண்ணி கேக் பண்ணி எல்லாம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை தான் வந்துட்டு நாங்கள் இங்கே குக் பண்ணி செலிப்ரேட் பண்ண போவோம். அதே மாதிரி ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்குறதுக்கு நாங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம். அதையும் உங்களுக்கு காட்டுறோம், ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு பிரியாணி. இது சிக்கன் பிரியாணி. இங்கே வந்துட்டு வெஜ் பிரியாணி ஆகிட்டு இருக்குது. ஸோ அப்படியே எங்களுக்கு திரும்பினோன்னா கேக் எங்கே இருக்குது? இதுக்குள்ளே இருக்கா? ஓகே, கேக் எங்கே இருக்குது? இதுக்கு கேக் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதுதான் வந்துட்டு இன்றைக்கி எங்களோட செலிப்ரேஷன். ஸோ நாங்கள் வந்துட்டு இங்கே கேக் கட் பண்ணி எல்லாம் செலிப்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்கறதுக்கு வெளியே போகிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பார்ட்டி பண்ணலான்னு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது வந்து நியூ இயர் செலிப்ரேஷன். கைஸ், பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு ஒரு புடி. வாவ், இது எந்த ஒரு பிரியாணி? ஹைதராபாத் ஸ்டைல் பிரியாணி கைஸ். பாருங்க கைஸ், பயங்கரமாக பண்ணிக்கோ. இது எல்லாமே வந்துட்டு பாய்ஸ் குக்கிங். கொடுங்க, நான் டேஸ்ட் பண்ணுறேன். வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? அண்ணா, ரைஸ் இன்னும் வேகணுமா? வேணுமா? ரைஸ் வேகணும். பயங்கரமா இருக்கு கேக்கு ப்ரோ. செம ப்ரோ. இவர் தான் இதை வந்துட்டு பண்ணாரு. இவங்களும் சேர்ந்து பண்ணாங்க. நைஸ் கேக். தேங்க் யூ. வெரி குட். பயங்கரமா பண்ணியிருக்காங்க. வேற மாதிரியான ஒரு நியூ இயர் செலிப்ரேஷன் ரெடி ஆகிட்டு இருக்கு. சிக்கன் பிரியாணி, அதுக்கப்புறம் சிக்கன் தந்தூரி, அதுக்கப்புறம் இங்கிட்ட வந்து வெஜ் பிரியாணி, அதுக்கப்புறம் ப்ளஸ் கேக் வேற இருக்கு கைஸ். சிக்கனும் ரெடி. மஜா தான் இன்னைக்கு நியூ இயர் நைட்டு. ரகளைகள் ஆரம்பம். ஸோ எல்லாமே வந்துட்டு நாங்களே இங்கே எல்லாம் சேர்ந்து செஞ்சுருக்கோம். நான் செய்யலை, எல்லாரும் செஞ்சுருக்காங்க. நான் வந்துட்டு சாப்பிட போகிறேன். ஸோ ஃபைனலி கைஸ், இங்கே பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. எல்லாமே ரெடி ஆகிடுச்சு நம்மளோட நியூ இயர் செலிப்ரேஷனுக்கு. கேக் வீட்டில் நம்ம பண்ணியிருக்கோம், சாக்லேட் கேக். அதுக்கப்புறம் இங்கிட்டு சிக்கன் பிரியாணி, ரைத்தா, இங்கிட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா வெஜ் பிரியாணி, இங்கிட்டு மஷ்ரூமு, அதுக்கப்புறம் இங்கிட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா சிக்கன் வந்துட்டு ஒரு சில்லி சிக்கன் மாதிரி பண்ணியிருக்காங்க. பயங்கரமாக இருக்குது, செம்மையாக இருக்குது. இதை முடிச்சுட்டு நம்ம வந்துட்டு இன்னொரு இடத்துல போய் ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் வந்துட்டு ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்கோம். நாங்கள் ஒரு 10 நிமிஷம் லேட் ஆகி நாங்கள் வந்துட்டு ட்ரெயினை மிஸ் பண்ணோம்னா நாங்கள் ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்க முடியாது. ஸோ இந்த வீடியோ வருது அப்படின்னா நாங்கள் வந்து ட்ரெயினை பிடிச்சிட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ நாங்கள் போய் ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்கலாம். இங்கே ஏதாவது 2 நாளைக்கு முன்னாடி ஸ்னோ இருந்தது, இப்போ ஒன்றுத்தையும் காணும். ஸோ கேஸ், நம்மளுக்கு இப்போ வந்து ட்ரெயின் வந்துருச்சு. ட்ரெயின் ஏற போகிறோம். இந்த வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக பார்க்க நம்ம ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்க போகிறோம். ஆகாஷ், நியூ இயருக்கு டைம் ஸ்கொயர் போய் பால் ட்ராப் பார்க்காம எங்கே பண்ணிருக்கேன்? டைம் ஸ்கொயரை பற்றி நான் உங்களுக்கு போகிற வழியில் சொல்கிறேன், வாங்க போகலாம். நான் வந்துட்டு ஒரு டார்க் சீக்ரெட் சொல்கிறேன் டைம் ஸ்கொயர் பால் ட்ராப் பற்றி. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி அந்த டைம் ஸ்கொயரில் வந்துட்டு அந்த பால் ட்ராப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பால், ஓகேவா? அதில் வந்துட்டு நிறையா பல்புலாம் போட்டு லைட்லாம் வச்சு அதை வந்துட்டு மேலே தொங்க விட்ருப்பானுங்க. அந்த பால் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்து அது வந்துட்டு கரெக்டாக 12 மணிக்கு அது கீழே வந்துடும்.
ஸோ அதுதான் பால் ட்ராப். அதாவது 1907 பண்ணுறாங்களாம். அதை வந்துட்டு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக 30ஆம் தேதி நைட்லேருந்து அங்கே டயப்பால் போட்டு எல்லாம் அங்கே வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க பைத்தியக்காரனுங்க. கிட்டத்தட்ட ஒரு 24 மணி நேரம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு வெயிட் பண்ணி அங்கேயே கேம்ப் டென்ட்லாம் போட்டு அடித்து டைம் ஸ்கொயர்லேயே அவ்வளோ கூட்டத்தில் உட்காந்து டயப்பால் போட்டு, ஏன்னா ரெஸ்ட் ரூம் கிடையாது, எந்த ஃபெசிலிட்டியும் கிடையாது. அந்த மாதிரி 10 மணி நேரம் 15 மணி நேரம் வந்துட்டு நீங்கள் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அந்த பால் ட்ராப் பார்க்க வேணாம், நாங்கள் வந்துட்டு சும்மா வந்துட்டு நார்மலாக நாங்கள் இது பார்த்துக்குறோம் அப்படின்னீங்கன்னா அது வந்து 8 மணி 9 மணி கூட நீங்கள் 31ஆம் தேதி போய் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதுதான் அந்த இதோட ஒரு டார்க் சீக்ரெட். ஸோ அதனால தான் நாங்கள் அங்கே போகல. நாங்கள் வந்துட்டு புரூக்ளின் பிரிட்ஜில் போய் நாங்கள் வந்துட்டு ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். காய்ஸ், என் பின்னாடி இருக்கிற மொத்த கும்பலும் அந்த ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்க தான் போயிட்டு இருக்காங்க. பாருங்க என் பின்னாடி எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு. பயங்கர கூட்டம், சரியான கூட்டம். இது உங்களுக்கு காட்டுறேன், சரிதா? ஸோ மொத்த கூட்டமும் வந்துட்டு ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்க தான் போயிட்டு இருக்கோம் புரூக்ளின் பிரிட்ஜுக்கு. ஸோ அங்கே போய் உங்களுக்கு காட்டுறேன் இன்னும் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு. பாருங்களேன், ஃபுல்லாக அங்கே எல்லாருமே அங்கே தான் போயிட்டு இருக்கானுங்க. எல்லாருமே அதான் எல்லாருமே ஒரே இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம். என்ன நம்ம போகிற இடத்துக்கு எல்லாரும் போகிறாங்கண்ணே. எங்க ஓ அதை தெரிஞ்சு பாருங்க, வேர்ல்ட் ட்ரேட் சென்டர். எல்லாமே இன்ஃபர்மேஷன்ண்ணே. தான் அதான் புரூக்ளின் பிரிட்ஜ். ஸோ அது இப்போ நம்ம வந்துட்டு புரூக்ளின் பிரிட்ஜ் பார்க்குக்கு போயிட்டு இருக்கோம், 5 minutes வாக். ஸோ இங்கே புரூக்ளின் பிரிட்ஜ்லேருந்து பார்க்கும்போதே நம்ம பார்த்த வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் எல்லாமே தெரிஞ்சு பாருங்க, புரியுதா? பாருங்க எல்லாமே தெரியுதா? ஸோ நம்ம ஒரு நாள் வந்துட்டு புரூக்ளின் பிரிட்ஜ் வந்துட்டு மார்னிங் வருவோம். கைஸ், இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேன்ஹாட்டன் பிரிட்ஜு. இந்த பிரிட்ஜுக்கு சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே வந்துட்டு எம்பயர் ஸ்டேட் பில்டிங் தெரியும். இதுங்க நான் என் ஃபோனில் காட்டுறேன், உங்களுக்கு இன்னும் நல்லா தெரியும். ஒரு நிமிஷம் இருங்க. திருதா நடுவில் அங்கே திருதா சின்னதாக மேன்ஹாட்டன் பிரிட்ஜில் வந்துட்டு எம்பயர் ஸ்டேட் பில்டிங் தெரியுது. ஸோ இது வந்து உண்மையிலே ஐகானிக் ஸ்பாட்டிங்க, படத்துலலாம் பார்த்துருப்பீங்களா, இது இந்த இடம் தான். ஸோ இது வந்துட்டு மேன்ஹாட்டன் பிரிட்ஜு. அதுக்கு அடியில் இருக்கிறதுனால இது வந்துட்டு ஓவர் பாஸுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, அது வந்துட்டு புரூக்ளின் பிரிட்ஜ், கரெக்டா? ஓகே, ஸோ இது வந்துட்டு மேன்ஹாட்டன் பிரிட்ஜு, இது வந்துட்டு புரூக்ளின் பிரிட்ஜ். இப்போ நம்ம வந்துட்டு புரூக்ளின் பிரிட்ஜ் பார்க்குக்கு தான் போயிட்டு இருக்கோம். ஏன்னா அங்கேருந்து பார்த்தா தான் நம்மளுக்கு வந்துட்டு ஃபயர் ஒர்க்ஸ்லேருந்து பிரிட்ஜு, சிட்டி வியூ எல்லாமே நல்லா தெரியும். ஸோ அதனால நம்ம அங்கே தான் போயிட்டு இருக்கோம். இந்த வியூவை பாருங்க கைஸ், செம்ம வியூ உண்மையாலே. பாருங்களேன், இங்கிட்டு ஃபுல்லாக அப்படியே சிட்டி வியூ, இந்த சைடு அப்படியே பிரிட்ஜு, 2 பிரிட்ஜு. உண்மையாலே சூப்பரான ஸ்பாட்டு. இங்கே தான் ஃபயர் ஒர்க்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். மக்கள் இங்கே நிறையா பேர் இங்கே வந்துட்டு இருக்காங்க. இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னாவே தெரியுதா? ஸோ இங்கே வந்துட்டு நிறையா மக்கள் வந்துட்டு இங்கே இருக்காங்க. அந்த சைடும் நிறையா பேர் கூட்டமாக இருக்காங்க. ஸோ உண்மையாலே செம்மையாக எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போது என்னன்னு எனக்கு தெரியலை. ஸோ ஐம் நாட் ஷுர். காய்ஸ், இங்கே வாங்க, இந்த இடம் தான் ஸ்பாட்டு. ஸோ எல்லாருமே பயங்கர கூட்டம், ஃபுல் க்ரௌடு. இன்னொன்று வியூ பயங்கரமாக, இந்த இடத்தோட வியூ ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே பாருங்களேன், எவ்வளோ பேர் இங்கே ஸ்னோ மேலே தான் அங்கே அவ்வளோ பேர் நிற்கிறாங்க. ஸோ நிறையா பேர் இருக்காங்க. இங்கிட்டு பாருங்க, இங்கிட்டு இத்தனை பேர் நிற்கிறாங்க, இந்த சைடு அவ்வளோ பேர் நிற்கிறாங்க. இந்த வியூ பாருங்களேன், இந்த இடத்துலேருந்து இந்த வியூ பாருங்க, செம்மையாக இருக்குது. இங்கே எல்லாருமே வந்துட்டு ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்கறதுக்காக தான் கூடியிருக்காங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி கண்டிப்பாக ஃபயர் ஒர்க்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு நம்புகிறோம். ஸோ அதனால் நாங்களும் இங்கே வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இத்தனை மக்கள் கூட மக்களாக நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இந்த ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் வந்து என் ஃபோனில் எடுத்து நான் அட்டாச் பண்ணுறேன். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா இதில் நான் ஆஸ்மோவில் எடுத்தேன் அப்படின்னா இது ரொம்ப லாங்கில் காட்டுது. ஸோ அதனால் உங்களுக்கு அந்தளவுக்கு கிளியராக தெரியுது. என் ஃபோனில் எடுத்த ஃபுட்டேஜஸ் நான் கொஞ்சம் போடுறேன், உண்மையிலே நல்லா இருக்குது. கைஸ், டைம் இப்போ 11:37. இன்னும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 23 நிமிஷம் இருக்குது. ஸோ 23 நிமிஷம் நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம். கைஸ், இங்கேருந்து அங்கே லாஸ்ட்டில் ஒரு புள்ளி மாதிரி தெரியுது, ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி. உங்களுக்கு சத்தியமாக என் ஃபோனில் பார்த்ததுக்கே வந்துட்டு 5xல போட்டு தான் எனக்கு தெரிஞ்சுது.
ஸோ இதில் என்னால் ஜூம் பண்ணி காட்ட முடியல. எல்லாமே பக்கத்தில் தான் கைஸ் இருக்குது. எல்லாமே பக்கத்தில் இருங்க. என் ஃபோனில் வந்து ஒன்று நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு தெரியுதா? இது என் ஃபோனில் வந்து காமிக்கிறேன் 5x ஜூம் போட்டு. இந்த தெரியுது பார்த்தீங்களா சின்னதாக? ஸோ அதுதான் ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி. எனக்கு என் ஃபோனில் சூப்பராக தெரியுது. ஆனால் உங்களுக்கு வந்து தெரியலன்னு தெரியாது. நான் உங்களுக்கு பக்கத்தில் போனேன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா காட்டுறேன். ஓடுங்க என்னது? என்னவா? க்ளோசெட் பண்ணலாம். எது? ஃபயர்வொர்க்ஸ் க்ளோசெட்ஸ் 12ஆ? என்னையா சொல்கிறீங்க? அங்கே தெரிஞ்சுப்பாங்க எம்பயர் ஸ்டேட் பில்டிங். இந்த இடம் செம்மையாக இருக்குது கைஸ். இங்கேயும் நிறையா பேர் இருக்காங்க. இது வந்துட்டு ஏதோ ரெஸ்டாரண்ட் போல். இது கஃபே இருக்குது. அந்த கஃபேலேருந்து இங்கே பார்க்குறதுக்கு அத்தனை பேர் இங்கே நிற்கிறாங்க கைஸ். உங்களுக்கு தெரிஞ்சா கூட்டம் சரியான கூட்டம். எங்கே? இங்கே வாங்க. இங்கே வியூவும் பயங்கரமாக இருக்குது. ஓ நம்ம இதுக்கு முன்னாடி அந்த சைடு இருந்தோம், பிரிட்ஜுக்கு அந்த சைடு. இப்போ நம்ம இந்த சைடு இருக்கோம். இங்கே தான் கைஸ் நிறையா பேர் வந்துட்டு கேமரா வச்சு நிற்கிறாங்க. இந்த கேஃபேக்கு தான் கூட்டம் ஃபுல்லாக. இங்கே வாங்க கைஸ் எவ்வளோ மக்கள். அங்கே இருக்கிறத விட இந்த சைடு அதிகமாக இருக்காங்க. மெயின் ரோட்லேருந்து அவ்வளோ பேர் வந்துருக்கானுங்க. இங்கிட்டு பயங்கர க்ரௌடு. இங்கே எப்படின்னா டைம் ஸ்கொயர்லாம் நிற்க கூட முடியாது. டைம் வந்து 11:52 கைஸ். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆரம்பிச்சு தான் வாங்க. A few inches later. Guys, இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு. 2 minutes. இன்னும் 2 minutes தான் இருக்கு. பாருங்க 2 minutes. எல்லாம் எடுத்துட்டாங்க கைஸ் போன. எல்லாம் 43ன்னு கவுண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த சைடு. 30 வந்துருச்சு கைஸ். 30 வந்துருச்சு கைஸ். இங்கே எவ்வளவு வெயிட் போடல, ஆனா எல்லாம் இங்கே தான் இருக்கானுங்க. எங்கடா ஒண்ணு கூட வெடிக்கல. ஒண்ணு கூட அடா பாவீங்களா? வருமா? டைம் ஆச்சு இன்னும் காணோம். எங்க தெரியுதா? எங்கனே? மரத்துக்கு பின்னாடி. ஆனா மரத்துக்கு பின்னாடி அப்பல இருந்து வெடிச்சிட்டு தானே இருக்காங்க. ஹாப்பி நியூ இயர் கைஸ். ஹாப்பி நியூ இயர் கைஸ். அதாவது இது வந்துட்டு உண்மையிலே நியூ இயர் வந்துட்டு எங்களுக்கு பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கு. என்னன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் வெடிச்சிருக்காங்க ஃபயர்வொர்க்ஸ். நாங்கள் அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்தோம். ஆனால் இங்கே வந்துட்டு ஒரு மையமும் இல்லை. அதனால என்ன பாடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ இயர் அதுவுமா நீ வந்துட்டு எதையும் தேடி போகாத, நீ இருக்கிற இடத்துலேயே இது எல்லாமே அங்கேயே அமையும் அப்படிங்கிறது தான் இந்த நியூ இயரோட நம்ம ஸ்டார்டிங் பாடமாக அமைஞ்சிருக்கு. கரெக்டு தானே? ஸோ அதனால நீங்கள் வந்துட்டு ரொம்ப அவசரப்பட்டு நான் அங்கே போனால் தான் வந்துட்டு எனக்கு எல்லாம் நல்லா தெரியும், அங்கே போனால் தான் கிடைக்கும் அப்படின்லாம் எங்கேயும் போகாதீங்க. ஸோ நீங்கள் இருக்கிற இடத்துலையே தான் வந்துட்டு எல்லாமே இருக்குது. இந்த வீடியோவை வந்துட்டு நீங்கள் மார்ச் மாதம் பார்த்துட்டு இருப்பீங்க. அசிங்கமாக திட்டது இங்கே எனக்கு கேட்குது. சாரி, ஏன்னா இதை வந்துட்டு நாங்கள் சீரியஸாக போடுறதுனால எங்களால் இப்படி தான் போட முடியும். ஸோ உங்கள் எல்லாருக்கும் வந்துட்டு 2 மாதம் கழிச்சு நான் ஹாப்பி நியூ இயர் சொல்லிக்கிறேன். ஆல்ரெடி வந்துட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் விஷ் பண்ணி 2 மாதம் முடிஞ்சிருக்கோம். ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுட்டு வீட்லேயும் கேக்லாம் வாங்கி வச்சுருக்கோம். ஸோ வீட்டில் போய் கேக்லாம் கட் பண்ணிவிட்டு நாங்கள் அங்கேயும் கொஞ்சம் பார்ட்டி பண்ண போகிறோம். அதாவது வருஷத்தோட ஆரம்பம் வந்துட்டு எந்த அளவுக்கு அமையக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். நாங்கள் வந்துட்டு ஃபயர்வொர்க்ஸ் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லி மில்க் ஷேக் குடிக்கிறதுக்காக கடைக்குள்ளே வந்தோம். கடைசியில் மில்க் ஷேக்கும் எங்களுக்கு கிடைக்கல, கடையை மூட்டாங்க. சாவு சாவும்ல. ஹாப்பி நியூ இயர். ரொம்ப பெருமையாக இருக்குடா, ரொம்ப பெருமையாக இருக்குது. அவன் வந்துட்டு வீட்டுக்கு போவானா, அதனால எங்களுக்கு வந்துட்டு கடையை மூட்டுருவோம், நீங்கள் கிளம்புங்க அப்படின்ட்டாங்க. நான் உங்களுக்கு வந்துட்டு டிசப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டேன். நான் உங்களுக்காக வீடியோஸ் வந்துட்டு ஃபயர்வொர்க் வீடியோ நான் போட்டே தீருவேன். ஆனால் அந்த ஃபயர்வொர்க் வீடியோ அனுப்பிச்சி விடுங்க. முடியாதா?